எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியில எந்த தொண்டனா இருந்தாலும் சரி, அதாவது எடப்பாடி கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களுக்காக பேசுறேன், அந்த கட்சியில இருக்கிற உறுப்பினருக்காக பேசுறேன். ஏன்னா எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எந்த கட்சியில நீங்க இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு நீங்க உண்மையா இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் மதிப்பாங்க, உங்களுக்கு கௌரவம் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. நீங்க செய்யற தப்பு என்னன்னா, ஒரு கட்சி தோக்கும் போதுதான் அந்த கட்சியில இருக்க தொண்டர்கள், எம்எல்ஏ, எம்பிகள் எல்லாருமே ஆதரவா சப்போர்ட்டா இருக்கணும். அந்த கட்சியில நீங்க உறுப்பினர் இருக்கும்போது அந்த தலைவர் சோர்ந்து போக முடியாம, கவலைப்பட்டு போகாம, அவர் தாங்கி பிடிக்கிற ஒரு தொண்டனாக தான் இருக்கணும். உதாரணத்துக்கு நெப்போலியன் மாவீரன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் பெரிய மாவீரனா இருக்கிறதுக்கு காரணம் அவர் அப்படி தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவரோட படையில இருந்த வீரர்கள் தான். அவர் சொல்றத அப்படியே செய்வாருங்க. இப்ப குதினா ஒருத்தன் குதிச்சிருவான், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டான். அந்த அளவுக்கு விசுவாசியாக இருந்தாங்க அந்த நெப்போலியன் மேல அவங்களோட படை வீரர்கள். அப்படி இருக்கணும். அப்படிதான் ஒரு கட்சி. இப்ப எடப்பாடி அவர் தோத்துட்டாரு, அவருக்கு ஆதரவா துணையா இருக்கணும். ஒரு கூட்டம் வந்து நம்ம கட்சி பிரிச்சுட்டு அங்க போய் சேர்ந்துடலாம், இங்க போய் சேர்ந்துடலாம், மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் போய் அங்க போய் சேர்ந்துடலாம், இங்க போய் சேர்ந்துடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 எம்எல்ஏ வந்து டிவிகே கட்சியில போய் சேர்ந்துடலாம். இப்படி இந்த மாதிரி துரோகம் பண்றவங்கள அந்த கட்சியில சேர்த்தனா அவங்க மீண்டும் மீண்டும் துரோகம் பண்ணிக்கொண்டேதான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு உண்மையா இல்லாதவங்க மற்ற கட்சிக்கு போய் எப்படி பண்ணுவாங்க? இந்த கட்சியை விட்டு ஏன் போறாங்க? இந்த கட்சி இனிமே ஜெயிக்காது, இந்த கட்சி இனிமே வளராது, இந்த கட்சியில நமக்கு பெரிய மரியாதை இருக்காது, நம்ம எம்எல்ஏ அமைச்சரா பணம் எது சம்பாதிக்க முடியாது, அதனால ஆட்சியில இருக்கிற கட்சிக்கு தான் நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கட்சியில இருக்க எம்எல்ஏக்கள் யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் அங்க போய் சேர்றதும் மிக தவறு. அதே மாதிரி ஏடிஎம்கே கட்சியில இருந்தோ மற்ற கட்சியில இருந்தோ அரசியல்வாதிகளை விஜய் அவர்கள் அவர் கட்சியில சேர்த்துக் கொள்றதும் அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னா மக்களே அந்த 2 கட்சிகள் உள்ளவங்க வேண்டான்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ இதே சாக்கடையில உள்ளவங்க வளர்ந்தவங்க சாக்கடையிலே இருந்து வளர்ந்து சாக்கடையிலே புரண்டு உருண்டவங்களை கூட்டு அங்கே கொண்டு போய் கட்சியில சேர்த்தா அந்த கட்சி என்ன ஆகும்? மீண்டும் சாக்கடையே தான் மாறும் டிவிகே கட்சியும். அதனால தயவு செய்து விஜய் அவர்கள் அவங்களால கட்சியில் சேர்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்காக உண்மையா உழைக்கிற தொண்டர்கள், ரசிகர்கள், சாதாரண ரசிகர்கள், மாவட்ட தலைவர்களும் எம்எல்ஏவும் அமைச்சர்களும் ஆக்கி அழகு பார்த்திருக்கிறீங்க. அதே போல இன்னும் உங்கள்கிட்ட நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் உங்க கட்சியில நீங்க பயன்படுத்துங்க. நீங்க அவங்களா வந்தா நம்ம கட்சி வளர்ந்துரும் பெருசாகணும்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. நீங்க வந்து சாதாரண தொண்டர்களும் சாதாரண ரசிகர்களும் சாதாரண பொதுமக்களாலதான் நீங்க ஜெயிச்சிருக்கிற கட்சி வளர்ந்துருக்கு. அவங்க உங்களுக்கு முழு சப்போர்ட்டும் பலமா இருக்கிறாங்க. இந்த திராவிட கட்சிகள் இருந்து மற்ற கட்சிகள் இருந்து வர்றவங்களை நீங்க சேர்க்கவே கூடாது. ஆரம்ப கட்டத்தில் மற்ற கட்சியில இருந்து உங்க கட்சிக்கு சேரும்போது குஷி ஆனந்த் அவர்கள் அப்படிதான் சொன்னாங்க, என் கட்சியில வந்து யாருக்கும் போஸ்டிங் கிடையாது, பதவி மட்டும் தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து எல்லாருக்கும் எங்க மற்ற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்போங்கிறீங்க, அதே எம்எல்ஏ பதவி கொடுப்போங்கிறீங்க. அதெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் விஜய் அவர்கள் யோசிங்க. மக்கள் பலம் வேணுமா இல்ல அரசியல் கட்சி பலம் வேணுமான்னு விஜய் அவர்கள் யோசிச்சு தீர்மானிக்கணும். ஏன்னா மக்கள் பலம் தான் சாதாரண ஒருத்தனை கூட தொண்டர் தலைவனா ஆக்க முடியும். நீங்க சினிமால இருந்து ஹீரோவா இருந்து வந்ததுனால உங்களை மக்கள் தலைவனாக்கி உயர்த்தல. மக்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல தலைவன் தேவைப்பட்டதுனால, அவங்க வாஞ்சியோட ஆசைப்பட்டிருந்தனால நீங்க வந்தீங்க, ஜெயிச்சீங்க. நீங்க வந்தீங்க, மக்கள் ஏத்துக்கொண்டாங்க, உங்களை சிஎம் ஆக்கிட்டாங்க. கட்சி தலைவர்கள் செய்த தப்ப நீங்க செய்யாதீங்க. கட்சி தாவல் பூசல் மக்களுக்கு அறவே பிடிக்காது. பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு கட்சி தாவி வருகிற எந்த அரசியல்வாதியும் எந்த மக்களையும் நீங்க பக்கத்துல சேர்த்து கொள்ளாதீங்க விஜய் அவர்களே. அதுக்காக மிக தாழ்மையோட நாங்க கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா எங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி, நல்ல தலைவர் வேணும், நல்ல முதலமைச்சர் வேணுங்கிற மக்கள் ரொம்ப நாளா கோரிக்கை. ஏன்டா இந்த கட்சி தோத்து போனா இவன் தான் முதலமைச்சரா வருவான், இந்த கட்சி தோத்து போனா இவன் தான் முதலமைச்சரா வருவான், நம்மளோட தலைவிதி இப்படித்தானே நினைச்சுக்கொண்டு நாட்டில் நல்லது நடக்காதான்னு யோசனை பண்ணி நல்ல தலைவர் வரமாட்டாங்களான்னு சொல்லி யோசனை பண்ணி கொண்டு இருந்த நேரத்துல நீங்க வந்தீங்க. அதனாலதான் சிஎம் அவர்களை நீங்க ஜெயித்து இப்ப சிஎம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. மீண்டும் அதே தவிர செய்யாதீங்க. தயவு செய்து சிஎம் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க.